ஜீசஸ் குழப்பவாதியா அல்லது பைபிள் ஒரு குழப்பத்தின் புத்தகமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஜீசஸ் ரொம்ப தெளிவானவர் தான். அவர் தெளிவாக இருந்ததுனால தான் இறைவன் மனிதனாக பிறந்து மனிதன் எப்படி வாழ வேண்டுமோ அந்த வாழ்க்கையை அவர் வாழ்ந்து காட்டினார் இந்த உலகத்தில். அதனால் அவர் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்ததுனால அவர் தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற நிஜமான விஷயங்களை அவருடைய நிழலாட்டமான வாழ்க்கையில் எல்லாத்தையும் சொல்லியிருக்கு. இந்த நிஜத்தையும் நிழலாட்டத்தையும் ஒப்பிட தெரியாதவர்கள் இயேசு ஒரு குழப்பவாதி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பைபிளும் ஒரு புரியாத புதிய புத்தகம் தான். அது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அது மொத்தமே ஒரு புரியாத புதிய புத்தகம். அது உதவாதுன்னு தூக்கி போகிறதுக்கு கிடையாது. ஏன்னா இந்த பைபிள் ஒரு உதவாத புத்தகம் அப்படின்னு தூக்கி போகிறதுல இங்கே ஒரு வேலையும் இல்லை. அந்த பைபிளில் தான் நம்முடைய வாழ்க்கையை மையமாக வச்சு பல விஷயங்களை எழுதிக்குது வசனத்தோட. ஏன்னா நம்முடைய வாழ்க்கை அந்த வசனத்தில் மறைஞ்சிருக்கு. அதெல்லாம் புரிந்து கொள்ள சக்தி இல்லாதவர்கள் என்ன செய்கிறாங்க, இயேசு கிறிஸ்து ஒரு குழப்பவாதி, பைபிள் ஒரு பொய் புத்தகம் அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் பேசுகிறாங்க, வாதாடுறாங்க, வாக்குவாதம் பண்ணுறாங்க, விவாதம் பண்ணுறாங்க. இப்படியெல்லாம் போயின்னு இருக்குது. ஏன் இந்த பைபிளை ஒரு பகுத்தறிவோடு இவங்க புரிந்து கொள்வது கிடையாது. முதலில் பைபிள் புரிய வேண்டும் என்றால் நம்மை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதான் பைபிள் புரியும். இல்லாவிட்டால் யாருக்கும் புரியாது. சும்மா அதை படிச்சுட்டு வச்சிட வேண்டியதான். படிச்சுட்டு வச்சுட்டு அப்புறம் பழைய வாழ்க்கை தான் நம்ம வாழணும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்காது. ஒரு தெளிவான ஒரு திட்டமான வாழ்க்கை நம்ம வாழ முடியாது. ஏன் எப்போ இந்த பைபிள் புரியலன்னா வாழ முடியாது. அதை புரிந்து கொண்டாதான், பகுத்தறிவோடு அதை நாம் எடுத்துக்கொண்டாதான் நம்முடைய வாழ்க்கையை ஒரு பயனுள்ளதாக மாற்ற முடியும். புரியாதவர்கள் செய்கிறாங்க, பைபிள் ஒரு பொய் புத்தகம், அது இயேசு கிறிஸ்து குழப்பவாதி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பைபிளில் நிறைய விஷயங்கள் நடந்துக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக நடந்துக்குது. ஏன்னா ஆனால் சொல்ல வரும் கருத்து எதுனா ஒன்று தான். இயேசு கிறிஸ்து இப்போ பழைய ஏற்பாட்டில் நடக்குதுன்னா அதே கருத்தை மையமாக வைத்து புதிய ஏற்பாட்டில் நடக்குது. பழைய ஏற்பாட்டை தூக்கி போடுறது கிடையாது, முடியாது. அது பேஸ்மெண்ட் மாதிரி. பழைய ஏற்பாடுன்றது ஒரு வீட்டினுடைய அடித்தளம் மாதிரி. ஏன்னா பேஸ்மெண்ட், அந்த அடித்தளத்தின் மேலே கட்டப்பட்டு தான் புதிய ஏற்பாடு, நியூ டெஸ்ட்மெண்ட். ஓல்டு டெஸ்ட்மெண்ட் மேலே கட்டின வீடு தான் நியூ டெஸ்ட்மெண்ட். இப்படி எதுவுமே நம்ம வேண்டாம், இது சரியில்லை, இது தேவையில்லைன்னு தூக்கி போட்டுறதுக்கு இல்லை இந்த பைபிளில் ஒவ்வொரு விஷயத்தையும். இந்த விஷயங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை எடுத்து சொல்லியிருக்குது. மறைவிடமா, அதுதான் சொல்ல, மறைபொருளா, ரகசியமா மறைச்சி எழுதி வச்சுக்குது. இப்போ ஒரு பிள்ளைய டேய் படிடா அப்படின்னா படிக்காது. ஏன்னா படித்ததானே இந்த வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும் அப்படி நம்ம ஓப்பனாக சொன்னால் அது ஒரு கதை போல கேட்டு போயிடும். அதே பிள்ளைகளை உட்கார வச்சு அதுங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் அதுங்க நல்லா படிக்கும். ஏன்னா அது மாதிரி நம்ம அதை கிட்ட உட்காராத, அதை சிந்திக்காத, அதுக்காக நம்முடைய பிரயாசத்தை போடாத, பைபிள் ஒரு பொய்ன்ட்டு போகிறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதெல்லாம் நஷ்டம் நமக்கு தான். ஏதாவது ஒரு வகையில் நம்ம நஷ்டப்பட்டு போயிடுவோம். பைபிள் பொய்ன்ட்டு போனால் ஏதாவது ஒரு வகையில் நம்முடைய வாழ்க்கையில் நஷ்டம் ஏற்படும். அதை புரிந்து கொள்ளாத மணிக்கணக்கில் படித்தாலும் பாதிப்பு வந்துடும் நமக்கு. ஏன்னா பைபிளில் உள்ள கருத்துக்களை நாம் உள்வாங்கி நம்முடைய வாழ்வியலோடு அந்த வசனங்களை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அப்போதான் இந்த பைபிள் பிரயோஜனப்படும் மனிதனுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு புத்தகமாக இருக்கும். நமக்கு இயேசு கிறிஸ்து ஒரு தெய்வம் என்று நம்ம ஏற்றுக்க முடியும். இந்த பைபிள் ஒரு உண்மையான புத்தகம், இது பொய் அல்ல அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற நிஜமான நிகழ்ச்சிகளை, அன்றாட நிகழ்ச்சிகளை திரும்ப போய் அந்த ஆண்டவர் வசனம் அப்படின்ற இடத்துல நம்ம பொறித்து பார்க்கணும். அந்த பைபிளில் ஊமையங்களோடு
மறைபொருளோடு இருக்கும் வார்த்தைகளோடு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பொறுத்து கொண்டு போய் பொறித்து பார்க்கணும். அப்பதான் அது விலகும். ஜபனா அது ஜபனா. அந்த ஜபத்துக்கோ நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்துக்கோ என்ன சம்பந்தம், அதை நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். இப்போ ஜபம் என்றால் வெறும் அல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு கேட்கறது தான் ஜபம்னு யோசிக்கிறாங்க யோகம். ஆனால் வாய் வார்த்தையோடு மட்டும் நின்று விடக்கூடிய விஷயம் அல்ல இந்த ஜபம் என்ற வார்த்தை. செயல் வடிவம் கொடுக்க வேண்டும். அந்த செயல் வடிவம் என்ன, நம்முடைய வாழ்வின் ஆக்கப்பூர்வமான வேலைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்க வேண்டும். ஜபம் என்றால் கல்வி. அந்த கல்வியை எடுத்துக்கொண்டு போய் அந்த ஜபம் என்ற வார்த்தையோடு ஒப்பிட்டு படிக்கும்போது அப்பதான் உண்மை புரியும். இல்லைன்னா அந்த ஜபத்தை ஜபமாகவே நீ நினைச்சிட்டு படிக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இருக்காது. ஏடா மணிக்கணக்கில் ஜபம் பண்ணுது, ராத்திரிலாம் ஜபம் பண்ணுது, அப்புறம் வெடிகால ஜபம், ராத்திரி போய் சாப்பிட்றதுக்கு முன்னால் ஜபம், வெடிகால தூங்கி எழுந்தமான ஜபம், இதெல்லாம் இப்படியா பண்ணிட்டு இருந்தா ஒரு பிரயோஜனம் இருக்காது. அந்த ஜபம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? படி. அப்போ ராத்திரியில் படி, பகலில் படி, படித்துக்கொண்டே இரு. முன்னாடி நீ படி, உன்னுடைய சந்ததியை படிக்க வையே. இதுதான் சொல்லுது இந்த பைபிள். ஏடா இதெல்லாம் சரியா புரிஞ்சிக்காது நம்முடைய தவறு. இப்போ இவ்வளோ சொல்கிறேன், இதை புரிஞ்சுக்க நம்ம முயற்சி பண்ணணும். என்ன ஏளனம் பண்ணுறதோ அல்லது இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கோ ஒரு கமெண்ட்ஸோ ஒரு ஷேரோ கொடுக்காததோ என்ன அப்படி இருந்துட்டா இந்த நல்ல விஷயம் எப்படி 4 பேருக்கு தெரியும்? இவ்வளோ நான் பாடுபட்டு யோசிச்சு அதுக்கு உண்டான நேரத்தை செலவு பண்ணி நான் வீடியோ போடுறேன். ஒரு பொறுப்பற்ற தனமாக இதை கேட்டுட்டு போனா எப்படி இந்த ஒரு நல்ல விஷயம் 4 பேருக்கு பரவும்? இந்த குழப்பங்கள் இப்படி அப்படி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணல, கமெண்ட் பண்ணல, லைக் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இன்னும் தான் குழப்பங்கள் நீடிச்சுக்கிட்டே இருக்கும். இல்லை இந்த சொல்ல வரும் கருத்துக்களை கிறிஸ்தவர்களாகி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதான் மற்றவர்கள் கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் பைபிளை படிக்காதவங்க எல்லாம் நம்முடைய நாம் வாழ்கிற வாழ்க்கையை உதாரணமாக எடுத்துக்கொண்டு அவங்க வாழ்வாங்க என்பது சந்தேகமே இல்லை. எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.